ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்பு ரிசல்ட் குறித்து ஒரு முக்கிய அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலுமே ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் அந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி உங்களுக்கான இன்டர்வியூ வேலையுமே பார்த்தா முடிச்சிருப்பீங்க. எல்லாருமே பார்த்தா இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசம்பர் மந்த்து எண்ட்லேயே வர வேண்டியது. அதுக்கப்புறம் போக போக பார்த்தா ஒவ்வொரு மந்த்தாக எக்ஸ்டெண்ட் ஆகி நிறைய அப்டேட்டு பார்த்தா கொடுத்துட்டு தான் வராங்க. நிறைய பேர் கேட்டு இருக்காங்க ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தா அமைச்சர் பெரிய கருப்பனவர்கள் ஒரு முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காரு. என்ன மாதிரி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரிரு வாரங்களில் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தா பத்திரிகை செய்தியில் சொல்லியிருக்காரு. ஓரிரு வாரங்களில் உங்களுக்கான ரிசல்ட்டை நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். எதன் காரணமாக டிலே ஆகுது அப்படின்னா, நாங்கள் பார்த்தா இந்த மக்கள் மருந்தகம் துவங்கி இருக்கும், அதேமாரி பார்த்தா பொங்கல் தொகுப்பு, அந்த மாதிரி பல வகையான பணிகள் இருந்ததால் இதில் பார்த்தா அந்தளவுக்கு டிலே ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ஓரிரு வாரங்களில் உங்களுக்கான பணி நியமனம் கண்டிப்பாக செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஓரிரு வாரம் மீன்ஸ் கண்டிப்பாக இந்த வீக் எண்டில் இந்த மந்த் எண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டை. கண்டிப்பாக அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் இருக்குது பாருங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணியிருப்பாங்க. பட் வரும்போது ரிசல்ட் வரும்போது அப்படி தான் அப்டேட் பண்ணுவாங்க. பட் இன்னும் அப்டேட் பண்ணலை. இந்த மந்த் எண்டில் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஓரிரு வாரங்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்த் எண்ட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஃபிஷியல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி இந்த காணொலி குறித்து நான் எண்டில் அப்டேட் பண்ணுறேன். அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓரிரு நாட்களில் நியாய விலை கடை பணியாளர்கள் நியமனம் நடைபெறும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடத்திற்கான பணிகளை அமைச்சர் KR பெரியகருப்பன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வர் மருந்தகம், பொங்கல் தொகுப்பு போன்ற பல்வேறு பணிகளை கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் மேற்கொண்டதால் நியாய விலை கடை ஊழியர்கள் நியமனத்தில் தாமதம் ஏற்பட்டதாக குறிப்பிட்டார். தேர்வுகள் பற்றி அந்த முடிவுகளுக்கான பணிகள் தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இடையில பொங்கல் தொகுப்புகள் கொடுக்க வேண்டியது இந்த துறையினுடைய பணியாக இருந்தது. அது ஒரு 10 நாள் அந்த பணிகள்ல இருந்தாங்க அலுவலர்கள்.